நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிருபையின் அதிபதியே, தீங்குக்கு மனசாபப்படுகிறவரே, எங்களை அதிகமா நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் என்று சொன்ன வேத வார்த்தைப்படியாக ஆண்டவரே, கண்டறியத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேடுங்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக ஆண்டவரை எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு ஆண்டவரை காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம். என் ஆத்துமா தேவனுக்காக காத்திருக்கிறது தாவது சொன்னது போல அதிகால வேளையில நாங்கள் நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. கடந்த 6 மாதங்களையும் அற்புதமாய் அதிசயமாய் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அப்பா, சென்ற மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக உடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நீர் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே நீங்க பாதுகாத்தீங்க. எல்லா தீமைக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா சத்துடைய கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி ரட்சித்தீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் நீர் அங்கீகரித்தீர் ஆண்டவரே. அதை ஆசீர்வதித்த ஆண்டவரே, எங்களை இதுவரைக்கும் வழி நடத்துறீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே வைத்து ஆண்டவரை மறைத்து ஆண்டவரே பாதுகாத்து வருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தள்ளி போடல, எங்களை வெறுக்கவில்லை ஆண்டவரே. எங்கள் மேல் நீ நினைவா இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீதானையா இதுவரை உதவினீரே நீதானையா என்னையும் தந்தீரையா எஸ் எஸ் ஹல்லேலூயா தந்தீரையா புகழ் வீரோ பாட்டு பாடி ஓய்ந்தது புதியாகும் பிறந்தது Yes, hallelujah. Amen. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மையே நம்பியுள்ளே உறுதியாய் பற்றிக் கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ Amen.
நாமத்தை உயர்த்துவோமா? இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீ நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராயிருக்கிறீர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, எங்களை அரவணைத்து, எங்களை தேய்த்து, என் கண்ணீரை துடைத்து, எங்களை கரப்பற்றி, எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் எங்களுக்குள்ளே அதை பலிக்க செய்தீர் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே உமது ஜனத்தை நீர் கைவிடவே இல்லப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலையும் ஆண்டவரே நடத்தி வர போகிற தயவுக்காக, இரக்கத்திற்காக, அன்புக்காக நாங்கள் உம்மை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக, நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, பிரயோஜனமாயிருக்கிறது நான் உனக்கு தெரிவிப்பேன் அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களை இந்த 7வது மாதத்திலும் நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. நீர் எங்களோடு கூட இடைபடும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. 103 சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள்னா இதிலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அதிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு விலக்கி காட்டுவாராக. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆங்கிலத்தில் அதை நாம் பார்க்கும் பொழுது, who forgives all your iniquities, who heals always diseases. Hallelujah. பாருங்க, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், தயவு நிமித்தம் அவர் நம்மை மன்னித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி நம்மை அவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறாரா. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தான் நமக்கு என்ன உண்டாகுது? நோய் உண்டாகுது. ஹல்லேலூயா. அந்த கவனிங்க. அப்போ ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு இருந்தால், அங்க யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மூப்பனை வரவழைப்பாயாக. அவர் எண்ணெய் பூசி உனக்காக ஜெபிக்கும் பொழுது முதலாவது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் அவனுடைய வியாதி அவனை விட்டு நீங்கும். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்ன பண்ணாரு? அழிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் தான் நாம் குணமாகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும். அப்போ அந்த நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? அதை நினைவு கூற மாட்டார். அதை அவர் நமக்கு மன்னிப்பார். ஹல்லேலூயா. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். முதலாவது அவர் நம்மை மன்னிக்கிறவராய் நம்ம மத்தியில் அவர் கடந்து வருகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 38 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவள் கன்னிய பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும்
அதிக வயது உள்ளவருமாய் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு மீட்பை உண்டாக்குகிறவர். கவனிங்க, நம்மை ரட்சிக்கிறவர். பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் பிசாசுடைய பிடியில் இருந்தும் வியாதியில் இருந்தும் நம்மை மீட்டு ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்கதரிசியாய் அவள் உரைத்த வசனங்கள். ஹல்லேலூயா. அதே 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 47வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் லூக்கா 24:47 நாம் வாசிக்கிறோம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாவம் மன்னிக்கப்படும். அப்போ பாவம் மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் யார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதிலே நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் முன்பாக எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள். அதுதான் நாங்க அண்ணால் அதை விலக்கி காட்டினார். 1-2 வசனத்திலே வாசிக்கிறேன், கவனிங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன்னிக்கப்பட்டது, உங்கள் அக்கிரமங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டது. ஏனென்றால் உங்கள் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தாமே ஒப்பு கொடுத்தார். நோய்களை சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இதனால தீர்க்கதரிசன வசனங்கள். அதே 59ஆம் அதிகாரம் ஏசியா 59ஆம் அதிகாரம் 20-21 நாம் பார்க்கும் பொழுது மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த வண்ணமாக மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேமுக்கு என்ன பண்ணது? பிரசங்கிக்கப்பட்டது. இந்த வார்த்தை தான் இங்கு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் மேலிருக்க என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிற தேவன், வியாதியை நம்மை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. ஒரு வியாதிப்பட்டு இருந்தார், அவனுடைய பாவம் அவனை அந்த வியாதிக்குள்ளாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு விடுதலை அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை நாம் வாசிப்போமானா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38-39. ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று இவர் மூலமாய்
உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுளே. அல்லேலூயா. ஒரு பாவி அவன் மனம் திரும்பியது நிமித்தம் நீதிமானாக்கப்படுகிறான். அல்லேலூயா. ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நம்மை மீட்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை நீதிமானாக்கி அழகு பார்க்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நமக்கு தூரமானவர் அல்ல. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குவார். கடைசியாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவருடைய நன்றாக கவனிங்க, யாருடைய? இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்ல கரந்தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நினைக்கலாம், என்ன இந்த வியாதி நம்ம விட்டு போகவே போகல, இந்த நோய் கொண்டு இருக்கிறேனே, என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையா இது கலங்கி கொண்டிருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார். பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசுடைய பிடியினாலும் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஒருவன் வியாதிப்பட்டிருந்தார், அவனுடைய பாவங்களை அவர் மன்னித்து அவனுக்கு அந்த வியாதி அவனை விட்டு விலக்குவார். கர்த்தர் உண்மையாகவே இந்த கால வேளையிலே உங்களை அவர் குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நோய்களை உங்களை விட்டு அகற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். என் தேவனே, என் மீட்பரே, என்னை ரட்சியும், என்னை விடுவியும், இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லும் போது அவர் உங்களுடைய வியாதி உங்களிலிருந்து விலக்கி போடுவார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எந்த கொள்ளை நோயா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நீங்க குணமாகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. நீங்கள் வியாதியிலிருந்து, நோயிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேக வியாதிஸ்தர் அவர் வந்து தொட விடுகிறாங்க. அவரை தொட்ட யாவருக்கும் சுகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை குறைந்து போவதில்லை. அவர் இரக்கத்திற்கு முடிவில்லை. அவர் தயவுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒருபோதும் மறவாதே.
ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஒரு உள்ளத்தோட இளமை கருது போல புதிதாக்கி மகிழ்கிறா. இளமை கருது போல புதிதாக்கி மகிழ்கிறா. ஓடினாலும் நடந்தாலும் பிரஜன் ஒன்றும் குறைவதில்லை. அம்மை நாமே ஓடினாலும் ஆமென் பிரஜன் ஒன்று குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பிரஜன் ஒன்று குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒருபோதும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஒரு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஒரு உள்ளத்தோடே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீ நல்லவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் போதுமானவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, இது வரைக்கும் நீர் எங்களுக்கு பலனும் ஜீவனையும் ஆண்டவரை கொடுத்து சுகத்தை கொடுத்து எங்களை ஆரோக்கியமாக்கி எங்களை உடைய சமூகத்திலே ஆண்டவரை பாடி துதிக்க கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட வார்த்தைப்படியாக உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்குவார். ஆண்டவரே, குணமாக்குகிறவர் என்பதை மன்னிக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய் விண்ணப்பிக்கிறவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மை விட்டு ஆண்டவரே தூரம் போகிறவர்களாய் அல்ல, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவரே, நோய்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றுகிறார். எங்கள் குறைகளை குற்றங்களை தயவாய் மன்னியும். இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்குகிறார். நாளை நீர் காசு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்கள் மக்கள் இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே. நல்ல கருத்தட்டே. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரே. எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே, பலனை கொடுத்தீரே, ஆயுசு நாட்களை பெருக பண்ணினீரே. எங்கள் வாழ்நாள் எங்களோடு கூட நீ இருக்க போகிறீரே. உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மையப்படுத்திக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.